ஒரு பக்கம் நொடியில தகவல் தரும் மொபைல், இன்னொரு பக்கம் வாழ்க்கையை வழி நடத்தும் புத்தகம். அப்படின்னா நம் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையானது எது? புத்தகங்களா, மொபைல்களா என்று சிந்திக்க வைக்கும் தலைப்பில் பேச வருகிறார் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி நிலா. குட் மார்னிங் எவ்ரிஒன். இங்கு நான் பேச போகும் தலைப்பு புத்தகங்களா, மொபைல்களா. இன்றைய உலகம் வேகமாக மாற்றமடைகிறது. தகவல், அறிவு, செய்திகள் ஆகிய அனைத்தும் நம் விரல்களில் இருக்கின்றன. இதில் முக்கிய பங்கு வகிக்கும் கருவி மொபைல் போன். மொபைல்கள் நம்மை இணைய உலகத்துடன் இணைக்கின்றன. ஒரே கிளிக்கில் தகவல்கள் அனைத்தையும் தருகின்றன. கல்வி, விளையாட்டு, திறமைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள உதவுகின்றன. ஆனால் நண்பர்களே, இந்த மொபைல்களில் பலன்கள் மட்டுமல்ல, தீமைகளும் உள்ளன. நேரம் வீணாகின்றது, கண்கள் பாதிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் தவறான தகவல்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இப்பொழுது கேள்வி எழுகிறது, புத்தகங்களா, மொபைல்களா? புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டுமல்ல, மனித பண்புகளை வளர்க்கும் சக்தியையும் தருகின்றன. புத்தகங்களை வாசிப்பது மூளைக்கு பயிற்சி அளிக்கிறது, கற்பனையை வளர்க்கிறது, நேரத்தை மதிப்பது மற்றும் கவனம் செலுத்துவதை கற்பிக்கிறது. சிறந்த தலைவர்களும் அறிவாளிகளும் புத்தகங்களை நன்றாக பயன்படுத்தியே வெற்றி பெற்றுள்ளனர். புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டுமல்ல, மனதை வளர்க்கும் சக்தியையும் அளிக்கின்றன. மொபைல்கள் நம்மை உலகுடன் இணைக்கும் கருவி. புத்தகங்கள் நம்மை மனிதனாகவும் அறிவாளியாகவும் உருவாக்கும் ஆசான். அதனால் இரண்டையும் சமன்வயமாக பயன்படுத்துவதுதான் சிறந்த வழி. தேங்க்யூ டு ஆல்.